அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாதம் மாதம் வருமானம் தரக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஓகேங்களா, பேரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மாதம் மாதம் வட்டி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கீமில் சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் 3 பீப்புள். மைனராக இருக்காங்க இல்லை ஏதோ ஸ்பெஷல் நீட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேர்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், மேக்ஸிமம் 9 லட்சம் சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 15 லட்சம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் கூட பெர் இண்டிவிஜுவலுக்கு 9 லேக்ஸ் தான் மேக்ஸிமம் லிமிட்டு. அதுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் ஈக்குவல் ஷேர் இருக்கும். இப்போ ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருக்குமே ஈக்குவல் ஷேர் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் வட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.4% வட்டி போடுவாங்க வருஷத்துக்கு. ஸோ மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வட்டி வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ 5 வருஷம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ ரூபாய் வட்டியோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லாத பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் அவங்களோட நாமினி இல்லைன்னா லீகல் ஹேர்க்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை அப்போ வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள். இந்த அக்கௌண்ட்டை ஸ்கீம் முடிகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் 2% மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 3 to 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் 1% டிடக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வட்டி எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய், வட்டி 7.4%. ஓகேங்களா. இந்த ஸ்கீமில் உங்களுக்கு 7.4% தான் இல்லையா. ஸோ 7.4%. ஸோ 1 மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி வரும்னு பார்க்கலாம். உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டரில் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 50,000 இன்ட்டு வட்டி எத்தனை சதவீதம், 7.4% இல்லையா. அப்போ 7.4 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு ஒரு மாதத்துக்கான வட்டி தான் தெரியணும் இல்லையா. அப்போ 1 போட்டு டிவைடிங் சிம்பிள் 12 போடணும். ஓகேங்களா. போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 308.33 வருது. இதுதான் மாதம் மாதம் உங்களுக்கு வரக்கூடிய வட்டி தொகை. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் 50,000 டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், 308.33 வரும். ஸோ 5 வருஷத்துக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் இந்த அமௌண்ட் வரும். நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கீமில் நம்ம பணம் போட்டோம் அப்படின்னா மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு, 5 வருஷம். அப்போ 5 வருஷத்துக்கு மொத்தமாக நமக்கு எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதே 50,000 தான் எடுத்துக்க போகிறோம் டெபாசிட் அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கேல்குலேட்டரில் 50,000 டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்ட்டு போட்டு வட்டி எத்தனை சதவீதம், 7.4% இல்லையா. ஸோ 7.4 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கிடணும், 5 ஆண்டுகளுக்கு இல்லையா. அப்போ இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 18,500 ரூபாய் வருது. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த வட்டி தொகை எவ்வளோ கிடைக்கும், 18,500 ரூபாய் கிடைக்கும். இந்த 18,500 ரூபாயை தான் நீங்கள் மாதம் மாதம் 308.33 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் 50,000 உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக புரியும். ஒருவேளை நீங்கள் 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாதம் மாதம் உங்களுக்கு வட்டியாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லட்சம், வட்டி 7.4%. இந்த ஸ்கீமில் 7.4% தான் இல்லையா. ஸோ 7.4%. முதல்ல ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் மாதம் எவ்வளோ வரும்ன்ட்டு. ஸோ அதுக்கு உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. 2 லட்சம்.
அடுத்ததாக இன்ட்டு போட்டு வட்டி எவ்வளவு 7.4% இல்லையா, அப்போ 7.4 போட்டு சதவீதம் சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா, அப்போ 1 டிவைடிங் சிம்பிள் 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1233 ரூபாய் 33 பைசா வருது. ஸோ வந்து நீங்கள் 2 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1233 ரூபா 33 பைசா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதுவே வந்து 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ வந்து வட்டி வந்திருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு அதுக்கு உங்கள் கேல்குலேட்டரில் 2 லட்சம் இன்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து உங்களோட வட்டி எவ்வளவு 7.4%. ஸோ 7.4% சிம்பிள். அடுத்ததாக இன்ட்டு போட்டு எத்தனை வருஷத்துக்கு நமக்கு வட்டி தெரியணும், 5 வருஷத்துக்கு இல்லையா, ஸோ இன்ட்டு 5 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 74,000 ரூபாய். ஸோ வந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு வட்டி மட்டும் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 74,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 74,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மாதம் வந்து 1,233 ரூபாயாக வந்து நீங்கள் கையில் வாங்கிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டும் உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களோட வட்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக ஒரு சின்ன கேல்குலேஷன் பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்கீம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 2% டிடக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 1% வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த கேல்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். 10,000 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 2% அப்படிங்கிறது எவ்வளோ ரூபாய் வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா 2/100. ஓகேங்களா. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வந்து 200 ரூபா. ஸோ வந்து உங்களுக்கு 200 ரூபா வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இதில் 2% மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா மைனஸ் ஆகும்னா 200 ரூபா மைனஸ் ஆகும். ஓகேங்களா. இதிலே வந்து 1% அப்படின்னா 10,000 போட்டுட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு இன்ட்டு போட்டு 1% அப்படிங்கிறது 1/100ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இது 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுச்சு அப்படின்னா 100. ஓகேங்களா. ஸோ வந்து இப்படி தான் கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு அது கூட இன்ட்டு போட்டு உங்களுக்கு எத்தனை பர்சன்ட்டோ, இப்போ 2%னா 2/100, 1%னா 1/100 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி வந்து நான் டீட்டெயில்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனுமே எப்படி போடணும் அப்படிங்கிறதும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் கோல்டு சேவிங்ஸ் பற்றி, பட்ஜெட் பிளானிங் பற்றி, இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.